ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தர்ஷனுடைய பர்த்டே விலாக் தான் வரும். அவனுக்கு கேக் வெட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சிதம்பரம் வந்திருக்கேன் கேக் வாங்கிட்டு போகிறதுக்காக. அரை கிலோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டு தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ பேர் எழுதிட்டு வர்றதுக்காக அவங்க மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. சின்ன கேக்கை தான் வாங்கியிருக்கேன், பெரிய கேக் வாங்கல. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்துருச்சு. 1 கிலோ பார்த்தீங்கன்னா சாதா கேக்கு 400 ரூபா, அரை கிலோ பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டு அரை கிலோ 400 ரூபா, 1 கிலோ பார்த்தீங்கன்னா 800 ரூபா. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முகா விலாஸ் ஷாப் தாங்க கேக் ஷாப்பு. இவங்க பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அங்கே மாஸ்டர் ஒருத்தர் சூப்பராக ஸ்டைலாக எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பர்த்டே தர்ஷன் இந்த மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எழுத்து பெருசாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாஸ்டரால் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கீழேயே ஒர்க் பண்ணுற ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதையும் இப்போ சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இந்த ஷாப்பில் தாங்க கேக் வாங்கியிருந்தேன். தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் இப்போ நம்ம வந்து 1/2 kg கேக் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் எவ்வளோ ஸ்டைலாக எழுதியிருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் ஒருத்தர் சூப்பராக எழுதி கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம கேக்கில் அந்த மாஸ்டரால் எழுத முடியல, எழுத்து அதிகமாக இருந்ததுனால. கேக்கையும் வாங்கிட்டு இப்போ புவனகிரிக்கு வந்துட்டேங்க. much later. நம்ம வீட்டுக்கு இப்போ ஹவுஸ் வார்மிங் வரப்போகிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ பர்ஃபெக்டாக இல்லைங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டு சேரீயை பாலிஷ்க்கு கொடுத்துடலான்ட்டு புவனகிரி பட்டு கடைக்கு தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 2 சாரியும் கொடுக்கலிங்க, ஒரு சாரி மட்டும் கொடுத்துக்கலான்ட்டு இந்த பட்டு கலரில் இருக்கிற பட்டு சாரியை கொடுத்துட்டு இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து ப்ளவுஸ் வாங்கிடலான்ட்டு இப்போ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வாங்கியிருந்தேன். அவங்க எடுத்து காமிச்சதில் இந்த ப்ளவுஸ் தாங்க மேட்ச் ஆச்சு, வேறு எந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. கோல்டன் ரேட்டில் இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளவுஸ் தான் இருந்துச்சு. இதில் 1 மீட்டர் வாங்கிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா லேஸு, அதுக்கப்புறம் நாட்டு, அந்த டிசைன்ஸில் எது நமக்கு தேவையோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிக்கிட்டேன். ஸ்டோன் வச்ச லேஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன், மற்றபடி நார்மல் லேஸ் நான் எடுக்கலை. இந்த டைம் நம்ம ஸ்டோன் வச்சு தச்சு பார்க்கலான்ட்டு நான் அதை எடுத்துருந்தேன். ஏன்னா நான் ஸ்டோன் வச்சு லேஸ் வந்து ப்ளவுஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி நான் தச்சது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸ்க்கு வந்து நாட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மணி வந்து நான் இப்போ தேடிட்டு இருந்தேன். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து கிடைக்கவே இல்லை. எனக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஒரு பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் எடுத்து காமிச்சிருந்தாங்க. இதில் இருக்கிற மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்துச்சு. கோல்டன் கலரில் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 2 வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, அதுக்கப்புறம் நாட்டு 30 ரூபா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து ஒரு 40 ரூபா, இந்த மாதிரி சம்திங் தான் இருந்துச்சு. அதிகமாகலாம் கிடையாதுங்க, எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப் குறுக்கு ரோடுக்கு நான் இப்போ கிளம்பிட்டேன். much later. நைட் ஆகிடுச்சிங்க, அதனால் சாப்பாடு வாங்கிட்டே போயிடலாம், இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சமைக்க முடியாதுன்னு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க. பட் வந்து இதுக்கப்புறம் என்னால் போயிட்டு சமைக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸும் பரோட்டாவும் வாங்கிட்டேன். சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா 1, பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாங்கிக்கிட்டேன். அதையும் அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் நைட்டுக்கு சாப்பிட தான் போகிறோம். much later. பசங்களையும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து நான் வரும்போதே கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தர்ஷனை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். அவனும் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவும் பிளேட் எடுத்துகிட்டு வர சொல்லி பரோட்டா வேணுன்னா எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்காக இப்போ எல்லாம் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கால் முட்டியில் காயமாக இருந்துச்சுங்க. அதனால் பாப்பாவுக்கு மதியெல்லாம் ரொம்ப ஜுரமாக இருந்துச்சு. அப்பா தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. நான் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் தர்ஷனுக்கு பிறந்தநாள் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி கிளம்பிட்டாங்க. அதனால் அவங்க இருக்கும்போதே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு காலையிலே முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு 8 மணி போல் தர்ஷனை பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி சூப்பராக பர்த்டே பாயை கிளப்பியாச்சு. நியூ இயர் அன்னைக்கு காலையில் தாங்க இப்போ கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தர்ஷன் நியூ இயர் அன்னைக்கு மதியம் ஒரு 3:40க்கு பிறந்தான். பட் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கும் இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பிறந்தநாள் ட்ரெஸ் எப்போ எடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் ஆனந்தம் சிக்ஸில் தீபாவளிக்கு ஜவுளி போடும்போது பார்த்தீங்கன்னா சேர்த்தே தம்பிக்கும் பர்த்டே ட்ரெஸ் தனியாக எடுத்தாச்சு. வளர்கிற பையங்கிறதுனால பெரிய சைஸாக எடுத்துட்டேங்க. பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வயசு 2 வயசு போனதும் கரெக்டாகிடும். இப்போ கேக்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நேற்றே கேக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் ஆகலைங்க. ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டு தான், எந்த டிசைன்ஸும் எதுவும் கிடையாது. நார்மலாக எப்படி இருக்குமோ ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாமிலாம் கும்பிட்டுட்டு கேக் வெட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மெழுகுவத்திலாம் வச்சு பார்த்தீங்கன்னா
கேக் வெட்டுறதுக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ரித்திக், ரித்திஷ், அதுக்கப்புறம் ஸ்வேதா எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலே வர சொல்லிட்டேன். காலையிலே கேக் வெட்டிட்டு நம்ம அப்புறமா வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் அக்கா பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 3 பேருமே வந்திருந்தாங்க. இப்போ தர்ஷனும் பார்த்திங்கன்னா கேக் வெட்டுறதுக்கு கேப்லாம் போட்டுட்டு சூப்பராக ரெடியாக இருக்கான். இப்போ கேக் வெட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்திலாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா சூப்பராக ஏற்றிட்டாங்க. இப்போ தர்ஷனும் ரெடியாக இருக்காங்க. இப்போ அவுட்லாம் எடுத்தாச்சு. சிம்பிளாக தாங்க நான் வந்து பண்ணியிருக்கேன். பலூன்ஸ்லாம் நிறையா வாங்கி நான் வந்து டெக்கரேஷன் பண்ணுற அளவு எனக்கு டைம் கிடையாது. ஏதோ குடுன்னு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு 2 நாளாக. இப்போது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கோடு அதுக்கப்புறம் 2 பலூன் வாங்கி வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தர்ஷனும் பார்த்திங்கன்னா கேக் வெட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே எப்போ வரும், நான் எப்போ கேக் வெட்ட போகிறேன், நான் எப்போ வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப நாளாக தம்பி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தாங்க இது. சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ கேக் வெட்டி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு எடுத்து ஊட்டி விட்டுருந்தேன். 6 வயசு ஆகிடுச்சிங்க பையனுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் எல்லாருமே தம்பிக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு, ஸ்வேதாக்கு, ரித்திக், ரித்திஷ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தம்பி வந்து கேக் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தான். பாப்பாவும் பார்த்திங்கன்னா தம்பிக்கு கேக் எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கா. ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அதுவும் தன்ஷி பார்த்திங்கன்னா கன்னத்துலலாம் தடவி விட்டுட்டு போகிறா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, ரித்திக், ரித்திஷ் எல்லாமே சேர்ந்து தம்பிக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு அழகாக பார்த்திங்கன்னா பூ மாதிரி டிசைன் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கார் 1 2 கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, ரித்திக், ரித்திஷ் எல்லோரும் சேர்ந்து தர்ஷனுக்கு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாக்லேட் வந்து கேக் வெட்டினதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ பாருங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் எடுத்துக்கிட்டாச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லார் வீட்லேயும் போயிட்டு கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுருந்தேன். இப்போ இங்கே எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்ததும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ எனக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஃபைனலாக எல்லாமே கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். Much later. காலையிலே பார்த்தீங்கன்னா கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வேறு ட்ரெஸ்ஸு வேறு காஸ்ட்யூமில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் பிறந்த நாளுக்கு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொடியம்பாளையம் பீச்சுக்கு தாங்க கிளம்பிட்டோம். சிதம்பரத்தில் இருக்குது கொடியம்பாளையம் பீச்சு. அந்த பீச்சுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறதுக்காக ரெடியாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீலர்லாம் ரெடியாக இருக்குது. யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அக்கா, அம்மா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் போயிருந்திருப்போம். அவங்க இல்லாதனால அம்மா, அக்கா அவங்க கூட நாங்கள் போக வேண்டியது இருந்தது. சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கும் வந்தாச்சு. வண்டி நிறுத்திட்டு இறங்கி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா கலராக கோலம் இருக்குது. யார்ப்பா இந்த கோலத்தை நம்ம வீட்டில் போட்டிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு வந்து கேட்டால் ஸ்வேதா சொல்கிறாங்க, நான் தான் போட்டேன் சித்தி அப்படின்னு சொன்னது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா சூப்பராக கோலம் போடுவான். ஆனால் இந்த அளவு அழகாலாம் போடுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கலர் கோலமாவெலாம் கொடுத்து ஹாப்பி நியூ இயருக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவுடைய கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு வச்சுருந்தா. இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. எங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தன்ஷி, தர்ஷன், ஸ்வேதா, ரித்திக், ரித்திஷ், அம்மா, அதுக்கப்புறம் அக்கா, நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிகேசவன் என்னுடைய அண்ணா பையன் பக்கத்தில் இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்க கொடியம்பாளையம் பீச்சுக்கு போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் சாமியார்பேட்டை பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். பிச்சாவரமும் போயிட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் போனது தான். இப்போ நான் ரீசெண்டாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால நான் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா போகிறேன்னு கண்டிப்பாக அப்டேட்டில் நான் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு சுற்றுலா பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையம் தான் இப்போ என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து வீட்லேயே வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவலை மீன் குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. கவலை மீனையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி அது ஒரு தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வாழையிலையும் சிக்கன் பிரியாணி எடுத்து வச்சுருக்கோங்க. நியூ இயரையும் செலிப்ரேட் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தர்ஷனுடைய பிறந்த நாள். அதையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்ததுனால 2ஐயும் ஒரே நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அக்கா பார்த்தீங்கன்னா நான் வரத்துக்குள்ளே எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே கட்டப்பையில் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம்.
வீட்டில் இருந்தே பாத்திரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடெலாம் எடுத்து நாங்கள் வந்து கட்டைப்பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். பீச்சில் போயிட்டு உட்காந்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அது எல்லாருக்குமே வந்து இயற்கையாக பிடிச்ச விஷயந்தான். பீச்சில் உட்காந்து அந்த கடல் அலையை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ இயருக்கு நாங்கள் பீச்சில் போயிட்டு தான் எல்லாமே சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் போயிட்டுருக்கு. 2வது பையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரைஸ் எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பையில் ஒரு வாளியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்குது. அடுத்த வாளியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸும், அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் மீன் வறுவல். சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா பிளேட்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இலையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் பிளேட்டும் இருக்கட்டும்னு நாங்கள் எக்ஸ்ட்ரா பிளேட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். 2 கட்டைப்பையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா போயிட்டு இலையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா. எவ்வளோ நீட்டுக்கு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஆதிகேசவன் சொல்லியிருந்தா பார்த்தீங்களா, என்னுடைய பிரதர் அண்ணா பையன், அவனும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டான். இப்போ அவனும் சேர்ந்து தாங்க இலையை அறுத்துட்டு வந்து இப்போ எல்லாமே நாங்கள் வந்து இலையை கட் பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாமே வச்சாச்சுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். 2 கட்டைப்பையிலும் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்ட்டு எலுமிச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க. சிக்கன் 65 எடுத்துகிட்டு வரதுனால எலுமிச்சம்பழம்லாம் கட் பண்ணி நம்ம வந்து சிக்கன் மேலே ஆட் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்னோடய பேக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே தேவையானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பசங்க எல்லாம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார் வந்துட்டுருக்குங்க. காருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டுருக்காங்க. காரில் நம்ம பிள்ளைங்க அம்மாலாம் போயிடுவாங்க. நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் தான் போவோம். ஏன்னா அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க காரில். எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து தாங்க 2 ஃபேமிலியாக நாங்கள் வந்து பீச்சில் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ காருக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டா. இப்போ எல்லாருமே தன்ஷி, ஸ்வேதா, ரித்திஷ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம். பீச்சில் போயிட்டு தர்ஷனுக்கு ஒரு கேக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வாங்கி வச்சாச்சு. பீச்லேயும் ஒரு கேக் வந்து வெட்ட போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காரும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. காரில் யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஃபேமிலியாக வந்திருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து எவ்வளோ பேர் காரில் போக முடியுமோ அவங்களெல்லாம் காரில் அனுப்பி விட்டுட்டு 2 வீலரில் 2 2 வீலர் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 2 வீலரில் எவ்வளோ பேர் வர முடியுமோ அவங்கள மட்டும் கூட்டிக்கிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பணுங்க. ஃபஸ்ட்டு காரில் கொண்டு போய் வைக்க வேண்டிய மதியத்துக்கு லஞ்சுக்கு சாப்பாடு செஞ்சுருக்கோம். அந்த சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியிருக்கு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காரு டிக்கியில் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லோரும் காருக்கிட்ட கிளம்பியாச்சு. அவங்களெல்லாம் காரில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம பின்னாடியே 2 வீலரில் தாங்க போக போகிறோம் பொறுமையாக. இப்போ அப்பாவும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பாவும் இவங்கள பார்த்துட்டு போயிடலான்ட்டு அங்கேருந்து வந்திருந்தாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து நான் வரல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறோம். காருக்கு பின்னாடி சீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உட்கார முடியுமோ அவ்வளோ பேரை இப்போ இதில் ஏற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடு பையெல்லாம் இருக்குது அதெல்லாம் இதில் வச்சுக்கிட்டு 2 வீலரில் வர்றவங்கள கூட்டிக்கலான்ட்டு இப்போ ரித்திஷ், தர்ஷன் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கூட அனுப்பியாச்சு. ஸ்வேதா, தன்ஷிகா, அதுக்கப்புறம் ஆதிகேசவன் என்னோடய தம்பி, நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூட்டியில் போகிறதுக்காக இப்போ ரெடியாக நிற்கிறோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ காரில் அம்மா பசங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வைக்கணுமோ சூப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ காரையும் நாங்கள் அனுப்பி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பின்னாடியே தாங்க வண்டியில் போக போகிறோம். நான், தன்ஷி, ஸ்வேதா என்னோட வண்டி, அக்கா வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆதிகேசவன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையம் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். Much later. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொடியம்பாளையம் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஓபி வழியாக தெரியும் உங்களுக்கு, சிதம்பரம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஓபி வழியாக போகணுங்க. சாமியார்பேட்டை பீச் கிடையாது, கொடியம்பாளையம் பீச்சுங்க. இந்த பீச்சுக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஆல்ரெடி நான் போயிருந்திருக்கேன். இது வந்து இந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இது நான் வந்து 2nd டைம் வந்து இப்போ போயிட்டுருக்கேன். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் நியூ இயர் வரும். நெக்ஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பிறந்தநாள் வரும். அந்த டைமில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரீயாக பசங்களை விளாட வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணுன்னா இந்த மாதிரி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். கோயிலுக்கு போகலான்னு தாங்க போனோம். பட் செம்மையாக கூட்டமாக இருந்துச்சு நடராஜா கோயிலில். சரி பீச்சுக்கு போயிட்டு வரும்போது டைம் இருந்தால் நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் மீன் பிடிக்கிறாங்களா இல்லை நண்டு பிடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏதோ சைடில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போயிட்டுருக்கு பாருங்கள். பிச்சாவரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் போவோம். போட்டிங் போகும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா வேறாக இருக்கும் மரம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்குது.
போட்டிங்கில் போகிற மாதிரியே தாங்க ஒரு ஃபீலாக இருந்துச்சு. 2 சைட்லும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இங்கே போட்டிங் போகும் போல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்ம வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மெயின் பாலம் இருந்துச்சு. இந்த பாலத்து மேலேருந்து ரசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா கடலும் சுற்றியும் தெரிகிற மாதிரியே வேறு ஃபீல் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த பாலத்தெல்லாம் ரசிச்சுட்டு அடுத்த இடத்த நாங்கள் கடக்கும்போது அங்கே இறால் மீன் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டு இருந்தாங்க. என்ன காய வைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் கருவாடுக்கு காய வச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கொடியம்பாளையம் பீச்சுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தாச்சுங்க. பசங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி விடுங்க, நாங்கள் இங்கேருந்து நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சரி வாங்க நான் பொறுமையாக அப்படியே உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷூட் பண்ணிக்கிட்டே போகிறேங்க. கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் தாங்க வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் பின்னாடி வந்துட்டுருக்கு. அக்காவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடலில் என்னென்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு அப்டேட்டில் அடுத்த வீடியோஸில் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.